குருடர், வாய் பேச முடியாதவன், காது கேட்காதவர் என்று வெவ்வேறு குறைகளையும் ஒழுக்கமும் தத்துவமும் பேசும் ஒரு சிறந்த கதையாக மாறும். கதை, உண்மை, பொய், ஒழுக்கம். ஒரு பெரிய நகரத்தில் ஒரு மன்னர் இருந்தார். அவர் தனது அரசாங்கத்தில் உண்மை, ஒழுக்கம் மற்றும் நியாயம் ஆகியவற்றுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார். ஆனால் அவரது அரசின் கீழ் பலர் ஏமாற்றங்கள், பொய்கள் மற்றும் அதிகாரம் வழி தவறுகள் செய்து கொண்டிருந்தனர். அந்த நகரின் வெளியே அடர்ந்த காட்டுக்குள் 3 நண்பர்கள் வாழ்ந்தார்கள். 1. குருடர். அவர் பார்வையற்றவர், ஆனால் உணர்வுகளால் உண்மையை உணர முடியும். 2. வாய் பேச முடியாதவன். அவர் சொல் போதிக்க முடியாதவனாக இருந்தாலும் அவரது செயல் மொழிதான் பேசும். 3. காது கேட்காதவர். அவர் எதுவும் கேட்க முடியாதவனாக இருந்தாலும் கண்ணோடு பார்த்து உண்மையை மட்டும் நம்புவான். அன்று நடந்த ஒரு நிகழ்வு. ஒருநாள் அவர்கள் மூவரும் ஊர் மையத்தில் நடந்த பெரிய சண்டையைப் பற்றி பேசிக் கொண்டு இருந்தனர். அதில் என்ன நடந்தது என்று தெரியாமல் அனைவரும் பக்குவமாக உண்மையை மறந்துவிட்டார்கள். அந்த சமயத்தில் பொய் அரசில் பரவ ஆரம்பித்தது. உண்மையை விசாரணை செய்ய இந்த மூவரும் மன்னரிடம் அழைக்கப்பட்டார்கள். குருடர், உண்மையின் குரல். மன்னர் முதலில் குருடரை கேட்டார். நீ பார்வையற்றவன், சண்டையில் என்ன நடந்தது என்று உனக்கு எப்படி தெரியும்? குருடர் அமைதியாக சொன்னான். நான் பார்க்க முடியாது, ஆனால் மனிதர்களின் பேச்சின் நடையையும் காற்றில் கசிந்த உணர்வுகளையும் உணர முடியும். சண்டையின் காரணம் ஒரு பொய் சொல்லப்பட்டதிலிருந்தே வந்தது. வாய் பேச முடியாதவன், செயலின் மொழி. மன்னர் அடுத்ததாக வாய் பேச முடியாதவனை பார்த்து சிரித்தார். நீ பேச முடியாது, நீ எதைச் சாட்சியமாக சொல்ல முடியும்? வாய் பேச முடியாதவன் கையால் காட்டினான். அவன் ஒரு கல் எடுத்துக் காட்டினான். சண்டையின் போது அதே கல் போடப்பட்டது. மேலும் மண் காட்டினான். ஒரு பொய்க்கு சாட்சியாக மண்ணில் காலடிச்சுவடு இருந்தது. அவன் சைகைகளின் மூலம் மன்னருக்கு உண்மையை விளக்கினான். காது கேட்காதவர், பார்வையின் சாட்சி. மறுபடியும் காது கேட்காதவரிடம் மன்னர் சென்றார். நீ காது கேட்காது, சண்டையில் என்ன நடந்தது என்று எப்படி சொல்கிறாய்? காது கேட்காதவன் சிரித்தான். நான் சண்டையின் சத்தம் கேட்கவில்லை. ஆனால் என் கண்கள் உண்மையைக் காட்டின. பொய் சொன்ன ஒருவன் அவன் கண்களால் மன்னரிடம் சண்டைக்குப் பிறகு நேரம் பார்த்தான். உண்மை அங்கே ஒரு மூலையில் அமைதியாக இருந்தது. ஒழுக்கம் தன் தலை குனிந்து கண்ணீர் விட்டது. முடிவு, உண்மை, பொய், ஒழுக்கத்தின் பாடம். மூவரின் உதவியால் மன்னர் உண்மையை அறிந்தார். சண்டையின் காரணமான பொய்ச் சொல்லியவரை தண்டித்தார். மன்னர் மக்களுக்கு ஒரு அறிவுரையாக சொன்னார். பார்வையற்ற குருடரின் உணர்வு, பேச முடியாதவனின் செயல், கேட்க முடியாதவனின் பார்வை, இவை 3ம் உண்மை மற்றும் ஒழுக்கம் என்பவற்றை உயிரோடு வைத்திருக்கின்றன. பொய் எந்த அளவிற்குச் செல்லுமானாலும் இறுதியில் உண்மையே வெல்லும். தத்துவக் குறிப்பு. கதை நம்மை உண்மை, பொய் மற்றும் ஒழுக்கத்துக்கு அழைக்கிறது. உண்மையை உணர்வதற்கும் அதனை செயலால் வெளிப்படுத்துவதற்கும் ஒழுக்கத்துடன் செயல்படுவதற.